அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று எந்த அளவுக்கு இறங்குனதோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஸ்மால் ரெக்கவரி வந்து மார்க்கெட் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று க்ளோஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் 50,478, இன்னைக்கு ஓப்பன் வந்து 50,736. ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 51,176. இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்க்கலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,780. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் தான். இதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 24,796 26,200. ஸோ நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 லோ வந்து 24,753. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் ஸோ இனிமேட் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வருமே தவிர ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி வந்து நேத்தோட லோ பிரேக் பண்ணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்ல, இறங்கின அதே வேகத்தில் மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்தாலும் எடுக்கும். ஸோ நாளைக்கு வந்து செல்லிங் வந்து பாசிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ், பேங்கெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெக்கவரி தான். ஸோ இப்போ எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணணும். ஏன்னா நேற்று கேண்டில் வந்து அக்டோபர் 7 கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டிலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மார்க்கெட் தான் எல்லாத்துலேயுமே. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஃபின் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை ஹெவியாக கொஞ்சம் பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ கொஞ்சம் மாடரேட்டாக தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை அண்ட் செல் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,880 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு. ஸோ அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 2,234. ஸோ டிக்ளைன் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா 568, அன்சேஞ்ச் வந்து 78. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக் ஹையில் வந்து 42 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 81 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்டில் 133, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்டில் வந்து 161. ஸோ அதாவது நேற்று வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கம்மியாகவும் நெகட்டிவ்ல அதிகமாக இருந்தது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 52 வீக் லோவில் 131 ஸ்டாக்ஸ்லாம் வருது ரொம்ப வந்து ரேர். ஏன்னா 52 வீக் லோவை சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் சப்போர்ட் எடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மேலே பாசிட்டிவ்ல வந்து டர்ன் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,310, பிவோட் பாயிண்ட் வந்து 50,890, சப்போர்ட் வந்து 50,600. இன்னைக்கு ஹை வந்து 51,176, லோ வந்து 50,466, ஓப்பன் வந்து 50,736, க்ளோஸ் வந்து 51,021. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரன் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ப்ரெஷர், ஒரு ரெக்கவரி மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணா, அதாவது இன்னைக்கோட ஹை வந்து 51,176. ஸோ அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா
ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா அதை தாண்டி வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் கீழே ஓப்பன் ஆனால் கூட இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷனில் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று எடுத்திருக்கிற சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டியில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,351. ஸோ 50,351 வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் மட்டும் பிவோட் வந்தால் செல்லிங் வந்து பாசிபிள். ஏன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பிவோட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50,350 வரும். ஸோ 50,350 வந்ததுக்கப்புறம் பையிங் வந்து பாசிபிள். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போகாமல் ஸோ அகைன் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 50,350 வந்தால் ஸோ பையிங் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 50,890 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஒரு கேப் அப் நடந்தால் கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் ஒரு 5 ஸ்டாக்ஸ். பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற 3 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான ஸ்டாக்ஸ். இதோட சப்போர்ட் ஜோன் பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெடோட ஹையை பிரேக் பண்ணால் 368 380 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 343.55. ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது பவர் கிரிட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடுத்திருக்கிற சப்போர்ட் வந்து ஆல்ரெடி ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூலை 23 அதே சப்போர்ட் எடுத்துட்டு 324 கிட்டத்தட்ட 360 வரைக்கும் போயிருக்கு. அகைன் செப்டம்பர் 9 அதே சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா அகைன் வந்து 360 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன்ல வந்து இருக்கு. ஸோ மூணாவது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிட்டு ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டிலை பிரேக் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் வந்து அகைன் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருக்கு. இதோட சப்போர்ட்ஸ் ரேஞ்ச் வந்து 897.75. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிறது ஒரு செல்லிங் சைடு வந்து பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு 2 ஸ்டாக்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் அக்டோபர் 4 லோ வந்து 7,155. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டாவது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1,271. ஸோ லோவை பிரேக் பண்ணால் 1,271 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பையிங் வந்து பாசிபிள் கோத்ரேஜில். ஸோ பெட்ரோநெட், பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1 or 2% வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 2 இதுலையுமே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி ஸோ கண்டினியூஸாக ஒரு ஹையை பிரேக் பண்ணால் ஸோ ஒரு 52,000 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 52,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 கூட நல்ல ஒரு சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் சொன்னால் ஃபின் நிஃப்டி மட்டும்தான் எந்த இடத்துலையுமே சப்போர்ட் எடுக்காமல் ஒரு கிரீன் கலர் கேண்டில் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டி இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வேண்டிய இடம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் டச் ஆகிருக்கிற 12,874 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ அகைன் வந்து நாளைக்கு வந்து மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு செல்லிங் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.